ஹை கைஸ், நான் தான் உங்க அப்பா. நம்ம சேனல் நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போட்ட வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னடா புதுசா கண்ணாடி எல்லாம் போட்டுக்கன்னு பாக்குறீங்களா? ஒன்னும் இல்லைங்க, ரீசெண்டா இப்போ பைக்ல வரும்போது பூச்சி அடிச்சிருச்சு. அது கண்ணில் வச்சுருந்தா ரிங் நாப்ல இருக்கு, அதை மறைக்கதான் இந்த கண்ணாடி போட்டுருக்கேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. கண்ணாடி நல்லா இருக்கா, கண்ணாடி போடாம நல்லா இருக்கா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. இந்த கண்ணாடி கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். நமக்கு அப்படி நல்லா செட் ஆயிடுச்சு. சரி, நம்மளாம் சொல்லிக்க வேண்டியதான். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வண்டி MT-15 டார்கோ கிட்டத்தட்ட ஒரு 22,000 கிலோமீட்டர் ஓடிட்டான் பையன். இப்போ அவனுக்கு தான் ஒரு பெரிய சர்வீஸ் பண்ண போறோம். இதுவரை நம்ம அந்த அளவுக்கு ஜென்ரல் செக்அப், ஆயில், வாட்டர் வாஷ் மட்டும் தான் விட்டுட்டு இருந்தோம். இப்போதான் ஒரு பெரிய சர்வீஸ் பண்ண போறோம். அதை பத்தி தான் வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வண்டி பாத்தீங்கன்னா MT வந்து கிட்டத்தட்ட ஒரு 22,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இதுவரை நமக்கு அந்த அளவுக்கு பெரிய சர்வீஸ் எதுவும் வச்சது இல்லை, இப்பவும் இல்லை. இருந்தாலும் ஒரு சில ஸ்பேர் பார்ட்ஸ் போயிருச்சு, அதை நம்ம சேஞ்ச் பண்ணியே தான் ஆகணும். அப்படியே வச்சு ஓட்டிட்டு இருந்தோம்னா வண்டி நாசமா போயிடும். நான் வழக்கமா ஷோரூம்ல தான் விடுவேன். இந்த வாட்டியும் ஷோரூம்ல தான் போய் கேட்கலான்னு போனேன். இதெல்லாம் மாத்தணும் ப்ரோ, கொஞ்சம் கொட்டேஷன் மாதிரி என்னென்ன ரேட் வருதுன்னு சொல்லுங்க, கொஞ்சம் பெரிய சர்வீஸ் அப்படின்னு சொன்னேன். அப்படி இப்படி நார்மலா போட்டுட்டு 10,000 தான். என்ன ப்ரோ சொல்றீங்க? ப்ரோ 10,000 வந்துடும் அசால்ட்டா சொல்லிட்டாரு. ரைட்டு, ஷோரூம்ல விட்டா வேலைக்கு ஆகாது, நம்ம வெளியிலேயே தனித்தனியா ஸ்பேரை வாங்கி நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்டே விட்டுலான்னு சொல்லிட்டு அதான் இப்போ எல்லாம் வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டோல் இன்ஜின் ஆயில் நம்ம லாஸ்ட் 3 டைம்ஸ் இதான் ஊற்றணும். இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா செமையா இருக்கு. நானும் இந்த வாட்டி கூட யமஹா இல்லை கேஸ்டர் ஆயில் ஏதாச்சும் யூஸ் பண்ணிடலான்னு பார்த்தேன். இது 15W50. ஒரு சில பேர் இதை அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம MTக்கு நம்ம தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நானும் யூடியூப்ல நிறைய தேடி பார்த்தேன், அந்த அளவுக்கு யாரும் இல்லை. ஒரு ப்ரோ யூஸ் பண்ணியிருக்காரு போல, அதுக்கப்புறம் நம்ம தான் யூஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல உங்களுக்கு இப்போ ஆஃபர்ல போட்டுருக்கான். வெளியில நீங்க வாங்கினீங்கன்னா 550, 600 வரும். ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா 390 ஆஃபர் போட்டுருக்கான். அதான் டக்குன்னு தட்டி தூக்கிட்டேன். இது மோட்டல் 5100 15W50. இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. நீங்க MT வச்சிருந்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இது டிஸ்க் ஆயில் டிவிஎஸோடது டார்க் 4. இதுதான் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். இது நல்லா இருக்கு, ஓகே. இது ஃபுல்லா இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிட்டு மீதி அடுத்த வாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கூலண்ட் ஆயில். இது யமஹாவோடதே வாங்கியாச்சு. இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா இதுல MRP 250 போட்டிருக்கான், நமக்கு 240 கொடுத்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா சொன்னாங்க தண்ணி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஆல்ரெடி பின்னாடி டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போட்டுக்குது, நீங்க டைரக்டாவே ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இது 1 லிட்டரு. நம்ம ஃபுல்லா ஊத்த போறது இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம பாதி ஊத்திட்டு மீதியா வச்சுக்கலாம். அங்க மெக்கானிக்டையும் கேட்டுக்கலாம், ஆல்ரெடி தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கா இல்லையான்னு இதுல போட்டிருக்காங்க. அதனால நம்ம இந்த ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா கூலண்ட் ஆயில் ஒரு 20,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க, அதனால கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஆகணும். வேற இன்னொன்று பாத்தீங்கன்னா ஃபோர்க் ஆயிலும் சேஞ்ச் பண்ணணும். ஃபோர்க் ஆயில் ஆர்டர் கொடுத்துருக்கேன், அது இன்னும் வரல. அது போக ஆயில் ஃபில்டர் எப்போதும் ஆன்லைன்ல தான் போடுவேன், இப்போ வெளியில ஆர்டர் கொடுத்துருக்கேன். அதுவும் இன்னும் 2 நாள்ல வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம வண்டியை சர்வீஸ் விட்டோம். ஃபோர்க் ஆயில் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் 20,000 கிலோமீட்டர் வந்தனால கண்டிப்பா கம்பல்சரி நம்ம மாத்தியே ஆகிறோம். அப்பதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபோர்க்ல எதுவும் ஆயில் கசிவோ அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை நம்ம வண்டியில. ஃபோர்க் ஆயில் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து 180 சம்திங் சொன்னாங்க, ஆர்டர் கொடுத்துருக்கேன். அது நம்ம அங்க போய் பாத்துக்கலாம். அடுத்து மெயினானது பாத்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட், ரோலானுடைய செயின் ஸ்ப்ராக்கெட். இதனுடைய ரேட்டு பாத்தீங்கன்னா 1800 வந்துச்சு. யமஹாவோடது போடலான்னு தான் பார்த்தேன், அது 2800 சம்திங் வருது. சரி, ரோலான் நல்லா தான் இருக்கும், நம்ம ஆல்ரெடி பழைய யமஹா எம்செட்டுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், இது நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் கொடுத்துருக்கேன். இதுல கோல்டு கலர் இருக்கும்னாங்க, ஆனா இதுல என்ன கலரு, இது பாத்தீங்கன்னா அந்த சில்வர் கலர்ல தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் கோல்டு கலர்ல இருக்கணுமான்னு தெரியல. அப்பா இப்படி இருக்கு, வச்சுட்டு ஒரு அட்டி அடிச்சு நான் வேற லெவல்ல. இது இப்போ சில்வர் கலர்ல தான் கொடுத்துருக்காங்க. வேற அந்த செயினுமே நார்மலா அந்த கருப்பு கலரு. வேற அந்த சின்ன ரிங் இருக்கும் பாத்தீங்களா,
இது ஃபுல்லா அந்த இதா இருக்குங்க, ஆயிலா அந்த ஆல்ரெடி கிரீஸ் மாதிரி இருக்கு. உள்ள வந்து அந்த சின்ன ரிங் மாதிரி இருக்கும், அது கோல்டன் கலர்ல தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லா ஆயில் மாதிரி இருக்கு. சரி ஓகே, நம்ம அப்படியே வச்சிடலாம். மெயினானது செயின் ஸ்ப்ராக்கெட் தான். செயின் ஸ்ப்ராக்கெட் போயிருச்சு, ஃபுல் டைட் ஆயிருச்சு. இடையில 2000 3000 எல்லாம் போட்டோம்னா வச்சுக்கோங்களேன், கட்டக்குன்னு சவுண்டு கேட்குது. செயின் எங்கேயாவது அத்து விழுந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு லாங்லாம் எங்கேயும் போகிறது இல்லை. ஓகே, இதையும் ஓரம் வச்சிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சிலேட்டர் கேபிள். எம்டி வண்டியில எந்த வண்டிக்குமே க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது, ஆனா நம்ம வண்டிக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. கேபிள் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இடையில நான் அந்த அலைங்க வச்சு லைட்டா டைட் பண்ணேன், அதனால எதுவும் டைட்டா இருக்கான்னு தெரியல. அதனால ஒரு கேபிளும் வாங்கியாச்சு. இதையும் நம்ம கம்பல்சரி மாத்திடுவோம். ஏன்னா 20,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. க்ரூஸ் கண்ட்ரோல் வேணும்னா நீங்க கேபிள் மாத்தாம வச்சு ஓட்டுங்க, அப்படி வேணாண்டா கேபிள மாத்திருங்க. இதனுடைய ரேட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் எம்ஆர்பி தான். இது 490 போட்டிருக்கு, 480 470 கொடுத்தாப்புல நமக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 2 பிரேக் பேடு, ஃப்ரண்டும் பேக்கும் சேர்ந்து இருக்கு. இது வந்து பேக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும், இது ஃப்ரண்ட் நார்மலா வர மாதிரி தான், யமஹால வர மாதிரி தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா 180 சம்திங் வந்துச்சு, இது 150 சம்திங் வந்துச்சு. இதையும் நம்ம கம்பல்சரி மாத்தியே ஆகணும். அடுத்து மெயினானது ஒண்ணு பாத்தீங்கன்னா ஏர் ஃபில்டர். 20,000 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் இதுவரை நம்ம கிளீன் பண்ணியே போட்டதில்லை. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரேட்டு கம்மி தான் இருக்கு, நீங்க கிளீன் பண்ணி போடுறதுக்கு பதிலாக 250 தான், டைரக்டா புதுசே வாங்கி போட்டலாம். இது யமஹாவுடைய ஏர் ஃபில்டர், இது 250 வருது. இதையும் நம்ம சேஞ்ச் பண்றோம். இது போக நம்ம ஃபோர்க் ஆயில், அதுக்கப்புறம் நமக்கு ஆயில் ஃபில்டர், அது மட்டும்தான் வரணும். மற்றபடி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஏன்னா இவன் ஷோரூம்ல சொன்ன ரேட்டுக்கு நம்ம இது எல்லாம் மாத்திர மாதிரி ஷோரூம்லேயே விட்டுருந்தோம்னா பெரிய பட்ஜெட் வந்துடும். இவ்வளவுதான் பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு இன்னும் 2 ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஆர்டர் வந்தோடனே நம்ம டைரக்டா அங்கே போய் மெக்கானிக் இடத்துல போய் நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். இவ்வளவுதான். எம்டிக்கு நீங்க ஷோரூம்ல விடுறதை விட நீங்க வெளியில வாங்கி பர்ச்சேஸ் பண்ணியே ஒரு நல்ல மெக்கானிக் கிட்டே அவங்க கிட்டே விட்டுலாம். எனக்கு தெரிஞ்சு அதான் பெஸ்ட். அது போக ஃபியூல் இன்ஜெக்ஷன் அது மட்டும் கிளீன் பண்ணணும், அதெல்லாம் அவங்க கிளீன் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி ஜென்ரல் செக்அப் மட்டும் பார்த்துட்டு அவ்வளோதான், நம்ம வண்டியை சர்வீஸ் எடுத்துட்டு பக்காவா வந்துடலாம். என்னடா எல்லாம் மாத்திர லாங் ரைடு எதுவும் போறியா என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னா, மேபி ஒரு லாங் ரைடா கூட இருக்கலாம். என்ன ஏதுன்னு எந்த எதுவும் சூஸ் பண்ணல, நம்ம எதுவும் முடிவு பண்றது இல்லை. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல டக்குன்னு பிளான் பண்ணி டக்குன்னு ரைட போயிட்டு லாக் எடுத்துட்டு வந்துட வேண்டியதான். முடிஞ்சலாம் அவங்க சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய். எல்லாரும் சேஃபா இருங்க, சேஃபா ரைட் பண்ணுங்க. டேக் கேர்.